வணக்கம். தமிழகம் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மகளினி கமலநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். 1350 ரூபாய் சம்பளத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது செந்தில் தொண்டமான். நிதியமைச்சின் அதிகாரிகள் மற்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு உறுப்பினர்களுக்கு இடையில் சந்திப்பு. இலத்திரனியல் தேசிய அடையாள அட்டை குறித்து அதிரடி அறிவிப்பு. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள சிவப்பு எச்சரிக்கை. எண்ணெய் கப்பல் மூழ்கியதில் 3 இலங்கையர்கள் உட்பட 16 பணியாளர்கள் மாயம். முன்னாள் வீரர் மீது துப்பாக்கி பிரயோகம். இனி வருவன விரிவான செய்திகள். முதலில் இலங்கை செய்திகள். மட்டக்களப்பிலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற அதிசொகுசு பேருந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கொழும்பிலிருந்து திருகோணமலை நோக்கி சென்று கொண்டிருந்த அதிசொகுசு பேருந்தும் மட்டக்களப்பிலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற பேருந்தும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. கொரோனாக்கள் மெர்சரிபுர பகுதியில் நேற்று இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் பலர் காயமடைந்த நிலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மெல்சரிபுர போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். காலிபூசா சிறைச்சாலையின் உதவி அத்தியட்சகர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் காமினி பி திசாநாயக்க இதனை தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்காவில் அமைந்துள்ள பூசா சிறைச்சாலையின் உதவி அத்தியட்சகரின் வீட்டுக்கு சென்ற அடையாளம் தெரியாத இருவர் அவரது குடும்பத்தினரை அச்சுறுத்தியுள்ளனர். இந்த அச்சுறுத்தல் காரணமாக குறித்த அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த பெண் வைத்தியர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். சிலாபம் வைத்தியசாலையின் குறைமாத குழந்தை பிரிவில் பணியாற்றிய 37 வயதான வைத்தியர் சபாலிகா வானமாலி என்ற பெண்ணை உயிரிழந்துள்ளார். கடந்த 4ஆம் தேதி கொழும்பிலிருந்து சிலாபம் நோக்கி பயணித்த லோரியுடன் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து மோதியதில் விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 27 பேர் காயமடைந்து சிலாபம் மற்றும் நீர்கொழும்பு வைத்தியசாலைகள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த வைத்தியர் தனது பிள்ளையை பாடசாலைக்கு அழைத்து சென்றபோது விபத்துக்கு முகம் கொடுத்துள்ளார். குறித்த வைத்தியர் பேருந்திலிருந்து சிலாபம் பொது வைத்தியசாலைக்கு வந்து கொண்டிருந்த போது பேருந்து விபத்துக்குள்ளானதில் அவரும் ஏனைய பயணிகளும் படுகாயமடைந்துள்ளனர். படுகாயமடைந்த வைத்தியர் சிகிச்சைக்காக அவர் பணிபுரிந்த சிலாபம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். மேலும் காயமடைந்தவர்களில் இருந்து அவரது நன்மையை காப்பாற்ற சக மருத்துவர்கள் கடுமையாக போராடினர். ஒரு வார காலம் சென்ற போதும் அவரின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படாதால் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். வைத்தியரின் உயிரை காப்பாற்றும் வகையில் பல சத்திர சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் அவரை காப்பாற்ற முடியாமல் போயுள்ளது. உயிரிழந்த வைத்தியர் குழந்தைகளுக்காக அர்ப்பணிப்புடன் பணிபுரியும் ஒரு பணிவானவர் என்றும் ஒவ்வொரு மருத்துவமனையிலும் சக ஊழியர்களுடன் சிறப்பாக பணியாற்றியவர் என்றும் வைத்தியர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். அத்துருக்கிரியவில் கிளப் வசந்தா உட்பட 2 சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய 2 சந்தேக நபர்களும் நாட்டை விட்டு தப்பிச் சென்றார்களாம் என விசாரணை குழுக்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளது. இவர்கள் தென்கடற்பகுதியில் இருந்து படகில் நாட்டை விட்டு தப்பிச் சென்றிருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகின்றனர். எந்த வாடகை கொலையாளிகள் தப்பிச் சென்றுள்ளதாக தகவல் கிடைத்த பல இடங்களில் போலீசாரும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரும் சோதனையிட்ட போதிலும் அவர்கள் தொடர்பில் எவ்வித தடயமும் கிடைக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அத்துருக்கிரிய பிரதேசத்தில் 8ஆம் தேதி இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் கிளப் வசந்த உள்ளிட்ட மேலும் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் கிளப் வசந்தவின் மனைவி மற்றும் வாடகை சுஜீவா உள்ளிட்ட சிலர் படுகாயமடைந்திருந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திய இருவரும் பாதுகாப்பு பிரிவில் இருந்தவர்கள் என சந்தேகிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. மேலும் கிளப் வசந்த படுகொலை சம்பவம் தொடர்பாக 10 போலீஸ் குழுக்கள் தற்போது விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த தாக்குதலுக்கு பல்வேறு வழிகளில் ஆதரவளித்த 7 பேர் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இருப்பினும் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களோ அல்லது அதை திட்டமிட்டவர்களோ இதுவரை கைது செய்யப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையின் தேசிய கல்வியல் கல்லூரிகளுக்கு விசேட இராணுவ பாதுகாப்பு வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கல்வியல் கல்லூரிகளில் நாளைய தினம் புதிய மாணவர்கள் அனுமதி நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ள நிலையில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சின் செயலாளர் திலாக ஜெயசுந்தர, பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கமன் குணரட்டின எனும் எழுத்து மூலம் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார்.
கல்வியல் கல்லூரிகளுக்கு மாணவர்களை சேர்க்கும் நடவடிக்கைகளிலிருந்து விரிவுரையாளர்கள் விலக்கியுள்ளனர். தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஒன்றாக இவ்வாறு விரிவுரையாளர்கள் தங்களது பணிகளிலிருந்து விலக்கிக் கொண்டுள்ளனர். மாணவர்களுக்கு இடையில் முரண்பாடுகளை ஏற்படுத்தி மாணவர் அனுமதி செயற்பாடுகளை சீர்குலைக்க முயற்சிக்கப்படுவதாக தகவல் கிடைத்துள்ளதாக திலக ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். மேலும் மாணவர்களை சேர்க்கும் அனைத்து பொறுப்புகளும் கல்வியல் கல்லூரிகளின் பீடாதிபதிகளிடம் காணப்படுவதனால் குழப்பங்களை ஏற்படுத்த முயற்சிக்கப்படலாம் என சுட்டிக்காட்டியுள்ளார். குழப்பங்களை தடுக்கும் நோக்கில் கல்வியல் கல்லூரிகளுக்கு இராணுவ பாதுகாப்பு வழங்குமாறு அவர் கோரியுள்ளார். கல்வியல் கல்லூரிகளில் பகடிவதை உள்ளிட்ட செயற்பாடுகள் மூலம் மாணவர்களை கல்லூரிகளுக்கு சேர்க்கும் நடவடிக்கைகளை சீர்குலைக்க முயற்சிக்கப்படலாம் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை தேசிய கல்வியல் கல்லூரிகளில் இராணுவத்தினரை பாதுகாப்பு கடமையில் அமர்த்துவதற்கு தொழிற்சங்கங்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவின் பாதுகாப்பினை பலப்படுத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் வேக்குகள் முன்னிலையில் அழைப்பாளர் வாக்கமுல்ல உதித்த தேரர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ள முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதனை தொடர்ந்து அவரின் பாதுகாப்பினை பலப்படுத்துமாறு அநேக வகுப்புகள் கூறியதாக அவர் தெரிவித்துள்ளார். எனவே அனுரகுமார திசாநாயக்கான பாதுகாப்பினை பலப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். பொதுவெளியில் நேரடியாக தோன்றாத கூட்டங்களில் பேசக்கூடிய வகையிலான வழிகள் குறித்து ஆராய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தங்களது அதிகாரத்திற்காக அரசியல்வாதிகள் எந்த வகையிலும் ஈவிரக்கமற்ற செயல்களில் ஈடுபடக்கூடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலத்திரனியல் தேசிய அடையாள அட்டையை அடுத்த மாதம் முதல் அறிமுகப்படுத்த உள்ளதாக ஆட்பதிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஆள்பதிவு திணைக்களத்தின் ஆணையாளர் இதனை தெரிவித்துள்ளார். இதேவேளை புதிய அடையாள அட்டையில் கைவிரல் அடையாளம் உள்ளடக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் தேசிய அடையாள அட்டையை பயன்படுத்தி முன்னெடுக்கப்படும் மோசடிகள் இலத்திரனியல் அடையாள அட்டை அறிமுகத்தின் பின்னர் இடம்பெறாது எனவும் கூறியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் மைத்திரிபால சிறிசேன ஆகியோர் ஜனாதிபதியின் சிறப்பு சலுகையின் கீழ் பொது நிதியை பயன்படுத்தியமை தொடர்பில் ஆய்வொன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச 2005 மற்றும் 2015 இடையில் ஜனாதிபதியின் சிறப்பு சலுகையின் கீழ் விமானப்படை ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி 978 தடவைகள் விமானம் ஊடாக பயணங்களை மேற்கொண்டுள்ளார். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தனது 5 ஆண்டு பதவிக்காலத்தில் 557 தடவைகள் விமானம் ஊடாக பயணங்களை மேற்கொண்டுள்ளார். இந்த தகவல்களை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் இலங்கை விமானப்படை தலைமையகம் தெரிவித்துள்ளது. இதேவேளை ஒப்பீட்டளவில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவும் தனது பதவி காலத்தில் விமானப்படை ஹெலிகாப்டர்களை அதிக அளவில் பயன்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2 முன்னாள் ஜனாதிபதிகளையும் ஹெலிகாப்டர்களை பயன்படுத்துவதற்கு பொது நிதியை பயன்படுத்தியதற்காக ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு காத்தான்குடியில் வெடிப்பு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. புனோசோமுனி கிராமத்தில் அமைந்துள்ள வீடொன்றில் இந்த வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. வீடொன்றின் அறையில் இந்த வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றதாகவும் பெரிய அளவில் சேதங்கள் ஏற்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. எனினும் வெடிப்பு சம்பவத்தின் போது பாரிய அளவில் சத்தம் கேட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. வெடிப்பு சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதி நிதியத்தினால் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற புலமை பரிசில் நிகழ்ச்சி திட்டத்தின் 2024 ஆண்டுக்குரிய புலமை பரிசில் திட்டத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் 2 வலயங்களிலும் 922 மாணவர்கள் உள்வாங்கப்பட்டுள்ளனர். இந்த மாணவர்களுக்கான புலமை பரிசில் திட்டம் வழங்கும் நிகழ்வு எதிர்வரும் 18ஆம் தேதி முல்லைத்தீவு புதற்குடியிருப்பு மத்திய கல்லூரி கலையரங்கில் நடைபெறவுள்ளது. முல்லை வலயத்தில் 472 மாணவர்களும் துணுக்காய் வலயத்தில் 450 மாணவர்களும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். 1700 ரூபாய் சம்பளத்துக்கு பதிலாக 1350 ரூபாய் சம்பளத்தை வழங்குவதாக எழுத்து மூலம் உறுதியளித்த முதலாளிமார் சம்பளத்தின் தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என கிழக்கு மாகாண ஆளுநரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவருமான செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் சம்பள உயர்வை வழங்கும் முதலாளிமார் சம்பளம் தொடர்ச்சியாக மறுப்பை வெளியிட்டு வருகின்ற நிலையில் தோட்ட தொழிலாளர்கள் 1700 ரூபாய் சம்பளத்தை வலியுறுத்தி பெருந்தோட்டங்கள் முழுவதும் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர்.
தொழிலாளர்களின் இந்த நியாயமான கோரிக்கைக்கு செவிசாய்க்காது தான் தோன்றித்தனமாக கம்பெனிகள் செயற்படுவதுடன் 1200 ரூபாய் அடிப்படை சம்பளமும் 80% பணியில் ஈடுபட்டால் 150 ரூபாய் கொடுப்பனவும் 1350 ரூபாவை மாத்திரமே வழங்க முடியும் என கூறுகின்றன. இதேவேளை கம்பெனிகளின் இந்த போக்கை இத்தோகா வன்மையாக கண்டிக்கிறது எனவும் கம்பெனிகள் தொழில் அமைச்சுக்கு சமர்ப்பித்த முன்மொழிவை இத்தோகா ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த நிலை தொடருமானால் பெருந்தோட்டங்கள் முழுவதும் 1700 ரூபாய் சம்பளத்தை வலியுறுத்தி கடுமையான போராட்டங்களை தொழிலாளர்களால் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நிதி அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு உறுப்பினர்களுக்கு இடையிலான சந்திப்பு ஒன்று நடைபெறவுள்ளது. ஜனாதிபதி தேர்தலை அறிவிக்கும் அதிகாரம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கிடைத்துள்ள நிலையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. அதன்படி தேர்தல் தொடர்பான பல அடிப்படை ஆவணங்கள் அச்சடிக்கு ஏற்கனவே ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையகம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கான மதிப்பிடப்பட்ட தொகை 10 பில்லியன் ரூபாவாக மற்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பணத்தை வழங்குவது மற்றும் ஜனாதிபதி தேர்தலுக்காக செலவிடப்பட்ட பணத்தை திரைசேரியில் இருந்து உரிய நேரத்தில் வெடிப்பது தொடர்பான விடயங்கள் இங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளது. அத்துடன் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதிநிதிகள் குழு ஒன்று இன்று தேர்தல் ஆணைக்குழுவில் தலைவரை சந்திக்க உள்ளது. மேலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் பிரதிநிதிகள் குழு நேற்று தேர்தல் ஆணைக்குழுவை சந்தித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கையை அறிவித்தலை விடுத்துள்ளது. அதன்படி அடுத்த 24 மணி நேரத்துக்கு செல்லுபடியாகும் வகையில் அரபிக்கடல் மற்றும் வங்காள விரிகுடா கடற்பரப்புகளில் பயணிக்கும் பல நாள் மீன்பிடி படகுகள் மற்றும் கடற்சார் சமூகத்தினர் இது தொடர்பில் அவதானமாக இருக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதேவேளை தென்மேற்கு பருவமழை காரணமாக அரபிக்கடல் மற்றும் வங்காள விரிகுடாவில் மிக பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் கடல் மிகவும் கொந்தளிப்பாக இருக்கும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அம்பலங்கோடை பகுதியில் நடாத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த துப்பாக்கி பிரயோகம் இன்றிரவு நடாத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கி பிரயோகத்தில் 41 வயதான நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த நபரின் தலையில் துப்பாக்கி பிரயோகம் நடாத்தப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இதேவேளை ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் 19 வயதுக்குட்பட்ட அணியை பிரதிநிதித்துவப்படுத்திய முன்னாள் வீரரான தம்மிக்க நிரோஷன் என்பவரே உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இனி வருவது இந்திய செய்திகள். காவிரி நீர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தை நாட ஸ்டாலின் தலைமையிலான அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அண்மையில் காவிரி ஒழுக்காற்றுக்குழு பரிந்துரைத்தபடி தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்துவிட முடியாது என கர்நாடக அரசு அறிவித்திருந்தது. இந்நிலையில் கர்நாடக அரசின் அறிவிப்பை ஏற்க முடியாது என தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நேற்று இடம்பெற்ற அனைத்து கட்சிகள் கூட்டத்திலே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: தமிழகத்துக்கு கிடைக்க வேண்டிய நீரினை சென்ற ஆண்டு கர்நாடக அரசு விடுவிக்காதால் விவசாயிகளுக்கு கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தை நாடி அதன் பின்னர் நீரை பெற்று இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை சாதகமாக இருக்கக்கூடிய சூழலிலும் கர்நாடக அரசு இவ்வாறு நடந்து கொள்வதை எவ்விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்துள்ளார். எனவே தேவை ஏற்பட வேண்டும் உச்சநீதிமன்றத்தை நாடி அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள தீர்மானித்துள்ளோம். இனி வருவது உலகச் செய்திகள். ஓமான் தலைநகரும் மஸ்கட்டில் பணிபுரியும் இலங்கையர்களை பாதுகாப்பாக இருக்குமாறு அந்நாட்டுக்கான இலங்கை தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. ஓமானின் அல்பாடியல் கபீர் பகுதியில் உள்ள பள்ளிவாசலுக்கு அருகில் நேற்று நடாத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 4 பாகிஸ்தான் பிரஜைகள் பலியாகியுள்ளதோடு பலர் காயமடைந்தனர். இந்த பகுதியில் அதிகளவான இலங்கையர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் அங்கு முதல் நிலைமை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சம் நிலவுவதால் அங்குள்ள இலங்கையர்களை குறித்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என ஓமானுக்கான இலங்கை தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. கனடாவின் டொரண்டோ நகரில் பாரிய மழை வெள்ளம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 11 ஆண்டுகளில் டொரண்டோவில் பதிவான 2வது பாரிய அளவு வெள்ள நிலைமை இது என்பது குறிப்பிடத்தக்கது. காலநிலை மாற்றம் தொடர்பிலான கொள்கைகள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டியது அவசியமானது என நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 2013ஆம் ஆண்டில் 90 நிமிடங்களில் 126 மில்லிமீட்டர் மழை பெய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை டொரண்டோ வாக பகுதிகளில் மழை மற்றும் புயல் காற்றினால் கூடுதல் அளவிலான பாதிப்புகள் பதிவாகியுள்ளன.
டோன்வெலி போன்ற பகுதிகளில் பாரிய அளவில் வெள்ள நிலைமை ஏற்பட்டுள்ளது. வெள்ளம் காரணமாக சில இடங்களில் வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வெள்ளத்தில் சிக்கியிருந்தவர்களை தீயணைப்பு படையினர் பாதுகாப்பாக மீட்டுள்ளனர். சீரற்ற காலநிலை காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தினால் நகரில் சில அதிவேக நெடுஞ்சாலைகள் மூடப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் இனிதே நிறைவு பெறுகின்றன. நீங்கள் இதுவரை இணைந்திருந்தது தமிழ் எஃப்எம்மின் பிரதான செய்தி அறிக்கையோடு.